டியர் டீம் மெம்பர்ஸ், நான் ரேகா பேசுகிறேன். நம்ம குரோர்பதி கிளப்பில் 4 பிளான் இருக்குது. நமக்கு பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட் அண்ட் ஃபேண்டசி. இந்த 4 பிளானுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எதில் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு சீனியாரிட்டியில் இருக்கோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு பூஸ்டர் ஐடி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இல்லை நான் ஒரே ஒரு பிளான் தான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா பேசிக் மட்டும்தான் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், இல்லை பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி இருக்கிற நபர் கண்டிப்பாக இந்த வாய்ஸ் கடைசி வரைக்கும் கேளுங்க. நீங்கள் பேசிக் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட், எலைட் அண்ட் ஃபேண்டசி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. பூஸ்டர் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா பணம் அனுப்புறதுக்கு 3வது லெவலில் அமௌண்ட் ரிசீவ் பண்ணவங்க ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி பணம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஆட்கள் தேவை. ஏன்னா இப்போதுக்கு பார்த்தோன்னா March 2 அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. March 2, 2024 யாரெல்லாம் பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. March 7 வரைக்கும் நமக்கு இந்த கான்டெஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஐடிஸ் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐடிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் சிஸ்டம் ஸ்லோ ஆனது. ஸோ சிஸ்டம் ஸ்லோ ஆனதுனால கொஞ்சம் பூஸ்டர் ஐடியெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அடுத்த சிஸ்டம் வந்து மறுபடியும் ஸ்பீட் ஆகும். ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆளுங்க கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து 1 இயர் ஆச்சு ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரே பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. பூஸ்டர் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா 4 பிளானும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். நீங்கள் ஆக்டிவேட் பண்ண சீக்கிரமாக கிடைக்கணும்னு நினச்சா அது தப்பு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்டிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட குரோர்பதி கிளப்லும் நம்ம வந்து 4 பிளான் ஆக்டிவேட் பண்ணுற மூலமாக நமக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நம்மளோட குழந்தைகளோட எஜுகேஷன் இல்லைங்க அவங்களோட மேரேஜ் டைம் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு பெரிய ஒரு சப்போர்ட் நம்ம குரோர்பதி கிளப்லேருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சிசி நெட்வொர்க்கில் லட்சக்கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்ம யாருமே சொல்லலை. ஜஸ்ட் நீங்கள் 2400 கொடுத்து தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. அந்த 2400 கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக லட்சக்கணக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நெட் ஹெல்பிங் இன்கம் டெஃபினெட்லி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அதனால் இந்த ஒரே ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், இல்லை நான் பேசிக் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், இல்லை பேசிக் ஸ்டாண்டர்ட் அண்ட் எலைட் மட்டும்தான் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு பூஸ்டர் ஐடி வரும்போது சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அந்த சீனியாரிட்டியில் ஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை டிலே பண்ண புது நபர் இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட 4 பிளானை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க. ஸோ நீங்கள் 1 இயர் பிஃபோர் ஜாயின் பண்ணவங்களா இருந்தானா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளானில் நீங்கள் 2 லெவல் முடிச்சு 3வது லெவலுக்கு ரிசீவ் பண்ண வெயிட்டிங்கில் இருப்பீங்க. அன்றைக்கே நீங்கள் இந்த எல்லா பிளானும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எல்லா பிளானுமே உங்களுக்கு 3வது லெவல் இன்கம் ரிசீவ் பண்ணக்கு வெயிட்டிங்கில் இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. பூஸ்டர் ஐடி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக எல்லா பிளானையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நாங்கள் வந்து சொல்ல முடியும். இது சிஸ்டம் பற்றி புரிஞ்சவங்க இன்றைக்கி நல்லா வந்து குரோர்பதி கிளப்பில் இருந்து நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. புரியாதவங்க இனி ஒரே ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.